தஞ்சாவூர் மாவட்டம் தொண்டாந்தோப்பு கிராமத்தில் தொடர்ந்து ஒரு வாரமாக கனமழை பெய்ததால் நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி பார்ப்பதற்கு ஏரி போன்று காட்சியளிக்கிறது. எவ்வளோ பெரிய மேடான இடம்லாம் பாருங்கள். தண்ணி ரோட்லேருந்து இந்த சைடு ஏறு அந்தண்டி அப்படியே அதே மாதிரி பெரிய ஏரிக்கிற மாதிரி கருவக்காடு எல்லா இடத்துலையும் பாருங்கள். தண்ணி வலிஞ்சு ஓடுது பாருங்கள் தண்ணியெல்லாம். விவசாயிகள்லாம் பெரும் அச்சத்தில் உண்டாயிருக்காங்க. மீனவர்கள் அனைவரும் வலையினை கட்டி மீனினை பிடித்து வென்று வருகிறார்கள். கிட்டத்தட்ட பாருங்கள், அந்த வேப்ப மரம் கிட்டத்தட்ட 30 அடி பாருங்கள். அதில் பாய் தான் தெரியுது நமக்கு. அந்த ரவுண்ட் ஃபுல்லாக அந்த வயம் கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் கிட்டத்தட்ட இதேமாதிரி இந்த நீர்லேயே முழுகிட்டு இன்னும் அந்தண்டி இருக்குது. அதுக்கு அந்தண்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும், லைட்டாக தெரியுது பாருங்கள். அந்தாண்ட ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அங்கிட்டு பாருங்கள், அங்கிட்டு அதே நிலமை தான். எல்லாம் பசங்க எல்லாம் அங்கே பாருங்கள் இருக்க தண்ணியில் போய் என்ன ஆட்டம் போகிறாங்க பாருங்கள். தண்ணி என்னமோ பெரிய 2 ஆற்ற தண்ணி ஓடுற மாதிரி அந்த இந்த ஏரி வீட்டிருக்கு தண்ணி. இந்த கருவக்காலெலாம் எவ்வளோ மேடான பகுதின்னு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இங்கே தொண்டாந்தோப்பு இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே பிச்சுக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வேகத்தில் தண்ணி போய்த்திருக்கு இந்த தண்ணியும். அந்த அளவுக்கு கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது தொண்டாந்தோப்பு கிராமத்தில். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இதுதான் பள்ளங்கிறனால தண்ணி ஃபுல்லாக வந்து எல்லாம் இங்கே வந்து இறங்கும். அது இந்த இடம் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறது பக்கத்தில் வாய்க்கால் ஒன்று இருக்காது, தூர் வராமல் வச்சுக்கலாம் அந்த வாய்க்கால். அதனால இவ்வளோ தண்ணி இப்போ தேங்கி எல்லாம் வாய்க்கால் விட வேண்டிய தண்ணி. இந்த வாய்க்கால் இங்கே பாருங்கள், வாய்க்கால் விட வேண்டிய தண்ணியை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வெறும் இந்த சம்பு மண்டி போனால் தண்ணியை தேக்கிக்கிட்டு தண்ணி அங்கிட்டு வடியாமல் எல்லாம் ரோட்டில் இந்த சைடு ஏறி இருக்குது தண்ணி. இப்போ பாருங்கள், இந்த வண்டி பைக்கில் வராங்க பாருங்கள். போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியாக கொஞ்சம் மேலான பகுதியெல்லாம் கொஞ்சம் கருது. அதுக்காக கொஞ்சம் பள்ளமான பகுதியெல்லாம் பாருங்கள். அந்தண்டை இந்த இருந்த தண்ணி அந்தண்டை ஏறினால அந்தண்டி நல்லா பார்த்தாலே தெரியும். அந்தண்டை அப்படியே வெள்ளம் பிடிச்ச மாதிரி இருக்குது.